ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 25 2025க்கான இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, 19 passengers burn to death as sleeper bus catches fire in ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து 19 பேசஞ்சர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல்லையுமே இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் வந்து அலாட் பண்ணாத தான் இன்னொரு ரீசன் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ எடிட்டோரியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் குர்னூல் டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்திருக்கு. அக்டோபர் 24 வந்து நடந்திருக்கு. ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் போகிற அந்த பஸ்ஸு, லக்ஸுரி பஸ், ஸ்லீப்பர் பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு 46 பேசஞ்சரை எடுத்துகிட்டு போகிற அந்த பஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இதுதான் பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பஸ் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து பைக் வந்து இந்த இடத்துல வந்து சடனாக வந்து கிராஷ் ஆகி அந்த பைக்கில் வந்த பர்சனும் வந்து அந்த சடனாக அதில் வந்து எரிஞ்சிட்டாங்க. இது பெட்ரோல் டேங்க் கிட்ட வந்து ஃபயர் ஆனதுனால அங்கேருந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இருந்த அந்த டோரு வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் உள்ளேருந்து யாருனாலையும் வெளியிலேயும் வர முடியல. ஸோ இதுதான் இந்த பஸ்ஸில் வந்து சடனாக பேர்ன் ஆகி எரிஞ்சிடுச்சு. இதுதான் இந்த இன்சிடெண்ட்டில் நடந்த விஷயம். இதில் அந்த பைக்கில் வந்து ஆக்சிடெண்ட் பண்ண அந்த பர்சனும் இறந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஒரிஜினலாக வந்து அந்த நிறைய வந்து அப்புறம் பஸ்ஸோடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குவோம். அதில் என்ஜினும் இந்த கீழே இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறது இது மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரிஜினல். மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக லோக்கலாக இது பண்ணி குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லாத மாதிரி வாங்கியிருக்காங்க. அதனால தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சடனாக வந்து ஃப்ளேம் ஆகி அப்படியே வந்து எரிய ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸுக்குள்ளே நிறைய துணி அந்த கர்டன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுவுமே வந்து சீக்கிரமாக தீ பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மட்டும் நடக்கலை. இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ராஜஸ்தான்லேயே நடந்திருக்கு. ஈவன் வந்து 2023லேயும் இந்த மாதிரி நாக்பூர் மும்பைக்கு போகிற அந்த இடத்துல போகிற பஸ்ஸில் இதே மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், இதுக்காக ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. வெறும் என்ஜின் மட்டும்தான் வந்து நீங்கள் என்ஜினும் ப்ளஸ் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் சைடு இருக்கிறது மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. மற்றது ஒரிஜினலான ஒரு OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்னு சொல்லுவாங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் சைடில் இருக்கிற அந்த பாடி பில்டிங் ஷாப்ஸில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. மற்றது எல்லாமே வந்து நார்மலாக ப்ராடக்ட்ஸ் வந்து OEMலேருந்து இருக்காது. ஒரிஜினல். ஸோ அதுதான் இதில் சொல்ல வராங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ வந்து திடீர்னு வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அலாரம் செட் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் அது எதுவுமே இதில் ஃபாலோ பண்ணலை. இப்போ அது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபயர் சேஃப்டி ரெக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை பட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் எதுவுமே இதில் ஒர்க் பண்ணலை. நிறைய புவர் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக எரிஞ்சிரும் சடனாக. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஷ் டெஸ்ட், இப்போ வந்து ஒரு பஸ்ஸு வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னா, ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னா முன்னாடி கிராஷ் டெஸ்டிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாடி ஷாப்பில் வந்து ஃபுல்லாக அந்த பஸ்ஸை வந்து மேக் பண்ணும் போது அவங்க எக்ஸ்ட்ரா வந்து அன்சேஃபாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருவாங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு வந்து ஒரு காரணம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கர்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்ட், ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ளேம் ஆகக்கூடிய விஷயங்களாக பார்த்து அந்த துணியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பேசஞ்சர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இப்போ ஃப்ளைட்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க, உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பஸ்ஸில் சொல்கிறது இல்லை.
இது ஒரு ப்ராப்ளம். இப்போ வந்து திடீர்னு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா 4 வழி வெளியில் போகிறதுக்கு இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா மெயின் டோர் வழியாக, இன்னொன்று விண்டோஸ் வந்து 2 வழியாக, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இந்த பஸ்ஸில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எமர்ஜென்சி டைமில் ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கணும். அவர் என்னென்னா சடனாக அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அவருக்கு இருந்த அந்த டிரைவர் ரூட்டில் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார். இது வந்து டெக்னாலஜினால் ஈஸியாக வந்து ஃப்ளேம் ஆன உடனே பஸ்ஸு வந்து ஆட்டோமேட்டிக் டோர் லாக் பண்ணுறதுனால லாக் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆக முடியலை. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால ஓப்பன் ஆகாது, லாக் ஆகி இதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியில் இப்படி ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகுது. ஸோ இனிமேல் வர்றது எல்லாமே வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஏதாவது இன்சிடெண்ட் ஆகுது, ஃபயர் ஆகுது அப்படின்னா விஷுவலாக வார்னிங் சிஸ்டம், ஆடியோ வார்னிங் சிஸ்டம், இந்த மாதிரி அலாரம் சிஸ்டம் இது எல்லாமே கொடுக்கணும். இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவாக வந்து ஏஐஎஸ் மாடல் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் இது வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் மேண்டேட்ரியாக. ஸோ அப்படி செஞ்சால் மட்டும்தான் இங்கே ஃபர்தராக இருக்கக்கூடிய, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஆல்ரெடி நிறைய டைம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம இது வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம ரோடு ஆக்சிடென்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ரோடு ஆக்சிடெண்ட் வந்து இந்தியாவில் இப்போ லாஸ்ட் 2023 பார்க்கும்போது 4.64 lakhs ரோடு ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட 1.73 lakh வந்து டெத் ஏற்படுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2% ரோட்லேயே வந்து 34.6% பக்கம் டெத்து நடக்குது. இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்குது. மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறது. ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து இந்தியாவில் தான் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் இருக்குது யூஎஸ்க்கு அப்புறம். ஸோ இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கில் நம்ம தான் இருக்கிறதுலேயே ரோடு ஆக்சிடென்ட்ஸ்லேயே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் ஃபேக்டர் தான். என்ன பண்ணுறதுன்னா ஒரு 85% பார்த்திங்கன்னா எதனாலலாம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறது, அப்புறம் குடிச்சிட்டு ஓட்டுறது, அப்புறம் ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது, டிரைவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி இன்சிடென்ட்னால நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து வெஹிக்கிள்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணாமல், மெயின்டெனன்ஸ் பண்ணாமல், சேஃப்டியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இது பண்ணாமல் நிறைய லோடு அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெறும் நம்ம நாட்டில் ஒரு 30% தான் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் போகிறதுமே வந்து ப்ராப்ளம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்லேயே வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இருக்குது, நிறைய குழி இருக்குது, திடீர்னு கர்வ் பண்ணுற மாதிரி ரோடு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகாதுன்னே தெரியாது, இன்அடிக்குவேட்டான சைனேஜ் இருக்கும், லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக இப்போ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டில் வந்து இந்த குழி இருக்கிறது, அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து கிராக் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய 3D சென்சார்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து டைரெக்டாக அந்த நெட்வொர்க்கு போய் என்ஜினியருக்கு போய் அந்த ரோடை வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு எடுத்திருக்காங்க ரீசெண்டாக. இப்போ இதனாலேயும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் கேப் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அவங்கள காப்பாற்றுற அந்த நேரங்கிறது கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் எய்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப டிலேவாக வரும். கிட்டத்தட்ட 50% இறந்ததுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால நம்ம கவர்மெண்ட்க்கு என்ன இம்பேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எக்கனாமிக்காக அவங்களுக்கு பேர்டன். இந்த மாதிரி ரோடு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது, ரோடு ஆக்சிடென்ட்ஸில் 3% வந்து இந்தியாஸோட ஆனுவல் ஜிடிபியில் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நிறைய எமர்ஜென்சி சர்வீசஸ் கொடுப்பாங்க, போலீஸ், ஃபயர், ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறப்போ அதுலேயும் காசு ஆகும். இதில் முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3.5 மணி நேரத்துக்கும் ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால இந்தியாவில் இறக்குறாங்க. ஸோ இதனால் இப்போ புவராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு அப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் இது வந்து பேர்டன் ஆகுது. இந்த அளவுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய கடன் அதிகமாகும் அந்த மாதிரி. ஸோ இதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ரோட் சேஃப்டி பாலிசி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2010 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கணும், பப்ளிக் அவேர்னஸ் வேணும், மெடிக்கல் எமர்ஜென்சி சர்வீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ரீம் கோர்ட்டும் வந்திங்கன்னா கமிட்டி ஆன் ரோட் சேஃப்டிக்கான சொல்லியிருப்பாங்க, எல்லா பக்கமும் ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி நடக்காதது மாதிரி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, நிறைய ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை மெயின்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட்டட் ரோடு ஆக்சிடென்ட் டேட்டா பேஸ் அப்படிங்கிறதையும், ரோட் சேஃப்டி ஆடிட் எடுக்கணும், தென் எலக்ட்ரானிக் டீட்டெயில்டு
ஆக்சிடெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் குட் சமாரிட்டன் லா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ யாராவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்கள உடனே போய் சேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி. இதில் வந்து பிரசீலியா டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஈவன் வந்து இப்போ நம்ம கண்ட்ரியுமே வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. 2030க்குள்ளே ரோடு ஆக்சிடெண்ட் வந்து பாதியாக குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 2021லேருந்து 2030க்குள்ளே நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். 2030க்குள்ளே நம்ம 50% வந்து ரோடு ஆக்சிடெண்ட்ஸோட டெத் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ போகிறத பார்த்தோம்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ பேசிக்காக இதை நீங்கள் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மெயின்ஸில் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் த ஹெல்த் ரைட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் சில்ட்ரன்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டோடைய காஃப் சிரப் அதை சாப்பிட்டு மத்திய பிரதேஷில் கிட்டத்தட்ட 25 சில்ட்ரன்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டில் வந்து காஃப் சிரப் வந்து தயார் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்க குழந்தைகள் சாப்பிட்டு கூட அங்கே நிறைய இறந்துருப்பாங்க. பட் அப்போ நம்ம அதை பற்றி ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்டெப் எடுக்கலை. ஸோ அப்போயே எடுத்துருந்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இவ்வளோ இஷ்யூஸ் ஆகிருக்காது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காஃப் சிரப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த காஃப் சிரப்பில் வந்து சில கண்டாமினேஷன் ஆகிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி காஃப் சிரப் யூஸ் பண்ணும்போது சில கெமிக்கல் ரியாக்ஷன்னால் அது வேறு மாதிரி மாறிடும். ஸோ அது வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த லோ குவாலிட்டி காஃப் சிரப் லோ குவாலிட்டியாக சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட கெமிக்கல் ரியாக்ஷனில் அது வேறு மாதிரி மாறிடும். டைஎத்திலின் கிளைக்காலாக மாறிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வைக்கணும். பட் இந்த மாதிரிலாம் இல்லாதது தான் இதில் ரீசன். ஈவன் வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்த வந்து சர்டன் காஃப் சிரப் ஃபார்முலேஷனை வந்து சில்ட்ரன்ஸ் கொடுக்குறது அப் டு 4 years வரைக்கும் கொடுக்குற பேன் பண்ணியும் கூட, ஈவன் அவங்க ஏப்ரல் 2025 பேன் பண்ணியும் கூட இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஆஃப் கண்டாமினேஷன் நடந்திருக்கிறது ஒரு ஷாக்கான விஷயம்தான். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களை சேவ் பண்ணுறோங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நமக்கு டிபிஎஸ்பியில் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள குழந்தைகள் தான் சொல்லுவோம். அவங்க கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து 39% இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. நமக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லக்கூட தெரியாது. ஏன்னா சொல்ல தெரியாத மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு வெளியில் சொல்லவும் தெரியாது. ஜஸ்ட் அவங்க அழுக மட்டும்தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி தான் மெடிசன்ஸ் கொடுக்குறத வந்து நம்பி கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு கண்டாமினேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தைகளை மோஸ்ட்லி பாதுகாக்கணும் அப்படின்னா லேபர் லா, ஒர்க் ஃபோர்ஸ், அவங்கள வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வராமல் இருக்குது, இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கும் நம்ம ரொம்ப தீவிரமாக எடுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எசென்ஷியல் ட்ரக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய முக்கியமான ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து அடல்ட்ஸ் கொடுக்குறத வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற மாதிரி, ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி, குவாலிட்டியாக கிடைக்கிற மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த லிஸ்ட்டே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களும் நம்ம இன்றைக்கி வந்து அவங்க குழந்தைங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க தான் நம்மளோட சிட்டிசன். ஸோ அது நம்ம அவங்களே நம்ம ப்ராப்பராக வந்து இது செய்யணும். ஏன்னா நம்ம நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறோம். ஆத்ம நிர்பர் பாரத் வந்ததுலேருந்து நம்ம செல்ஃபாகவே நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம். இப்படி நம்மளோட குவாலிட்டி நம்மளோட மெடிசனில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபார்மா அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம மேலே இருக்கிற நம்பகத்தன்மை வந்து பாதிக்கப்பட்டுரும். இது ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணலாம். சடனாக முன்னாடியே வரப்போகிறோன்னு சொல்லிட்டு போகாமல், வர்றதே யாருக்குமே தெரியாத மாதிரி சடனாக விசிட் பண்ணலாம். ரேண்டமாக வந்து எடுத்து செக் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை எல்லோரும் பார்க்குற மாதிரி. ஸோ நிறைய ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதை மேபி தடுக்க இனி ஃப்யூச்சரில் தடுக்கலாம். ஹெல்த் செக்டருங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, Prime Minister will lead parade on 115th birth anniversary of Sardar Vallabhbhai Patel. ஸோ அவருக்கு வந்து October 31 வந்து அவருக்கு பர்த்டே, 115th. ஸோ அந்த மாதிரி 115th இந்த மாதிரிலாம் 100 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நமக்கு ஃபிலிம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ ஆனால் அவரை பற்றின பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம்.
ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டராகவும் டெபுட்டி பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. இவருக்கு ஏன் வந்து சர்தர் அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகாவில் வந்து அவருக்கு சர்தர் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க பெண்கள். சர்தர் அப்படிங்கிறது லீடர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அது ரொம்ப முக்கியம். இவர் தான் பேட்ரன் செயின்ட் ஆஃப் இந்தியா சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அட்வைசரி கமிட்டியில் இருந்தார். நெக்ஸ்ட் வந்து மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் கமிட்டிஸ்லேயும் இருந்தார். ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டிலையும் இருந்தார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக் பாரத் திரிஷா பாரத். ஏக் பாரத் சரிஷ்டா பாரத். இதில் என்னென்னா அவரோட பர்த் ஆனிவர்சரியை வந்து நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த குஜராத்தில் வந்து இவரோட சிலையை நல்லா பெருசாக வந்து வச்சுருப்பாங்க, இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க 2018. ஸோ அதுதான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏக் பாரத் சரிஷ்டா பாரத். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து கேதா சத்தியாகிரகாவில் 1980 பர்தோலி அங்கே தான் வந்து சர்தார் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 46th செஷன் ஆஃப் ஐஎன்சியில் வந்து இவர் தான் ப்ரிசைட் பண்ணியிருப்பார். அப்போ தான் காந்தி இர்வின் பேக்ட் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. தென் வந்து 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பார். தென் மாடர்ன் ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதனால தான் 21st ஏப்ரல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து அட்ரஸ் பண்ணாத வந்து சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இவரை பற்றி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். கியான் பாரதம் விஷன். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஓலை சுவடிகள் எல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ இனிமேல் அழியாமல் தடுக்கிறதுக்காக நம்ம ப்ரிவென்டிவ் அண்ட் க்யூரிட்டி மெஷர்ஸ் மாதிரி இது எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான். ஸோ அது ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் வாண்ட்ஸ் பார்ட்டிஸ் அகேன்ஸ்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் டியூரிங் எலெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்க கண்டென்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க, ஆடியோ வீடியோ டெக்ஸ்ட் எது க்ரியேட் பண்ணாலும் அதில் டிஸ்க்ளைமர் மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணது அப்படி சொல்லிட்டு ஒரு 10% ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் போடுறது. இல்லை ஏதாவது நீங்கள் ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணீங்க டெக்ஸ்ட் அப்படின்னா அதில் 10% வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அது ஏஐ ஜென்ரேட்டர்னு நீங்கள் சொல்லிடணும், டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மே கண்டுபிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் நிறைய டீப் ஃபேக் க்ரியேட் ஆகுது, மிஸ்இன்ஃபர்மேஷன் க்ரியேட் ஆகுது. அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்க பேசுன மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் எலெக்ஷன் கமிஷனுமே இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க, பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி போட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு பார்ட்டி வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவங்கள வந்து தப்பாக காமிக்கிறதுக்காக அவங்க ஏஐ ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் வந்து எலெக்ஷன் டைமில் போடுறாங்க. அப்போ உண்மையானமே அந்த பார்ட்டி அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு மிஸ்இன்ஃபர்மேஷனாக நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், அவங்க மேலே உள்ள நம்பகத்தன்மை போயிடும். ஸோ அதனாலலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.